ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோழிக்கீரை கூட்டு. கோழிக்கீரை வந்து கிராமத்துலலாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு கூட்டுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னமும் தேவைப்படுதுனால இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த அளவு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இந்த கீரை சட்டுன்னு வெந்துடும். அதனால் ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம போட்ட கொஞ்ச நேரத்தில் நல்லா குழஞ்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பெருஞ்சீரகம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் கூட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், சேர்த்தாச்சு. இது ஒரு கொதி வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கூட்டை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கூட்டில் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சுவையான கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிம்பிளி சுபிக்ஷம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.